மீனை பிடிக்கிற பேதுரு பார்த்து என்ன சொல்றாங்க, படகை கொஞ்சம் சற்று தள்ளி கொண்டு போப்பா. அவனுக்கு ஏற்றபடி பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அவனுக்கு மீன் கிடைக்கலையா, கொஞ்சம் சற்று தள்ளி போப்பா, ஆழத்துல வலை போடுப்பா. பாருங்க, அவர் ஆவியானவர் எங்கேயும் உண்டு, அங்க விடுதலை உண்டு. பேதுரு படகுல ஒன்றுமே இல்லைங்க, ராம் முழுதும் பிரயாசப்படுகிறான். ஒருவேளை இதை கேட்டுக் கொடுக்க தேவச்சனமே, நீ ராம் முழுதும் பிரயாசப்படுகிறாய், உன் வாழ்க்கை முழுதும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை என்ற படகை சற்று தள்ளு. இருக்கிற இடத்துல இருக்காத மக்களே. ஜெபம் பண்ணும்போது சில இடத்துல தூக்கம் வருதா? நீங்க சொல்லலாம், நான் ஜெபிக்கும் போது நல்ல தூக்கம் வருது இடத்துல. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அந்த இடத்தை விட்டு போங்க, சற்று போங்க. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் ஜெபிக்க வைக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஜெபத்தில் ரகசியம் உண்டு. அங்கதான் உங்க வாழ்க்கை படகு சற்று தள்ளும். ஆமென். தேவ வார்த்தை சொல்லும், ஜெபம் வாழ்க்கையை தள்ளும். ஆமென். எங்கங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சற்று தள்ளுப்பா, போதும்பா, எழும்புப்பா. இல்ல இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காத. உன் வாழ்க்கையில இல்ல படகு நிரம்பலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்காதே. பேதுருவே, நீதான்ப்பா வருங்காலத்துல சபையை கட்ட போற, நீதான்ப்பா என் ஜனங்களுக்கு நீ ஒரு தகப்பனாக மாற்ற போற. ஆமென். என்னதுமா சொன்னார் தெரியல, படகு ஃபுல்லா நிரப்புனார். அவருடைய வார்த்தையின்படி அவன் வலைய போட்டான். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். படகுல நிரப்புன மீன்களால் கடுத்த 2 படகு அளவுக்கு மீன் கிடைச்ச உடனே என்னவா சொல்றது தெரியுங்களா, அவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. ஆமென், ஹல்லேலூயா. நீ இனி மனுஷனை பிடிக்கிறவாய் மாற்றுவாய். ஹல்லேலூயா. இதாங்க ஆசீர்வாதம். மீன் பிடித்து செத்த மீனை பிடிக்காத பேதுருவே, நிறைய மீன்கள் உண்டு, மச்சங்கள் உண்டு. ஆபகோக்